வறுத்த மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு முட்டை, கொஞ்சம் உப்பு, குழம்பு மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு, மிளகாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு எடுத்துகிட்டு நல்லா கலந்துட்டு மீனை கீறி விட்டுருக்கு பார்த்தீங்களா, அது கூட இதை அப்ளை பண்ணிவிட்டு அதை தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன். அதை அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுட்டு இதை வரிசையை அடுக்கி வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு மூடி வச்சிட்டோம்னா 2 நிமிஷத்தில் இது வந்துடும். மூடி வச்சுட்டு திரும்ப எடுத்துட்டு பரட்டி போட்டுக்கலாம். பரட்டி போட்டுட்டு அது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டு குழம்பு வைக்கலாம். மீன் குழம்பு 3-4 டேபிள் ஸ்பூனு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் கடுகு வெந்தயம் போட்டிருக்கேன். கடுகு வெந்தயம் போட்டுட்டு வெங்காயம் போட்டுட்டு குழம்பு மிளகாத்தூள் நான் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். புளி தேவையான அளவு ஊற்றிட்டு இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மீனை போட்டுட்டு அப்படி இறக்கிடலாம். அவ்வளோதான், சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வறுத்த மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு முட்டை, கொஞ்சம் உப்பு,